வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, போன தடவை கரூர் சம்பவத்த பத்தி தான் பேசியிருந்தேன். அதுல என்ன அப்டின்னா, இன்னுமே திரு விஜய் அவர்கள் போய் மக்கள சந்திக்கவே இல்ல. சரி சந்திக்க போறதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் பத்தி பேசலாம் அப்டின்னு தான் இன்னைக்கு பேசுறேன். அத பார்த்து எனக்கே இப்படியெல்லாம் கூட கண்டிஷன்ஸ் போடுவாங்களா? அப்டின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எத்தன பேர் அப்டி யோசிச்சீங்க அப்டின்றது தெரியல. என்னலாம் யோசிச்சீங்க அப்டிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமா என்னெல்லாம் கேட்டிருக்காரு பாதுகாப்பு அப்டிங்கிறத பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, திருச்சி விமான நிலையத்தில் விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கிட்டத்தட்ட ரோட்ல எங்கேயுமே நிக்க கூடாது. அங்க இருந்து கிளம்புனேன் அப்படின்னு சொன்னா நான் எந்த வீட்டுக்கு போறனோ அங்க போயிட்டு திருப்பி வர வரைக்கும் எனக்கு ரோடு கிளியரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, விமான நிலையத்தில் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயுதம் ஏந்திய போலீஸ் விமான நிலையத்துல பாதுகாப்பு கொடுக்கணுமா? அங்க யாரு பக்கத்துல வர்றதுக்கு அது கூட கேட்டிருக்காங்க. பக்கத்துல வர்றதுக்கு யாரையும் அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கரூர் நிகழ்வு இடம் சுற்றி பாதுகாப்பு. நிகழ்வு அப்படிங்கிறது என்ன சொல்றது? ஓகே. அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்த சுத்தி பாதுகாப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு யாருமே இருக்கக்கூடாதே. பாதுகாப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த இடமே கரூர்ல அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு எல்லாம் செட்டில் பண்ண போறாங்க போல இருக்கு. சோ அங்க போறதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கணும். ஏன் அங்கேயும் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு எல்லாம் நெருக்கி அடிச்சு விழுந்து ஏதாவது ஆவறதுக்கா? எதுக்கு இப்படி கேக்குறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது இவர் எந்த வழியா போறாரோ அந்த வழியா மட்டும் தான் போயிட்டு வெளியில வர மாதிரி இருக்கணும். வேற எந்த வழியாவும் யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்கலாம். மேபி. அடுத்து ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊடகங்களுக்கு தடை ஓகே. ஊடகங்கள் தடை விதிக்கிறீங்க அப்படிங்கிறது கூட நிறைய வீடியோஸ் இப்பெல்லாம் வெளியில வந்துட்டே இருக்கு. சோ அதுக்காக கூட ஊடகங்களுக்கு தடை விதிச்சிருக்கலாம். பொதுமக்களுக்கு எதுக்கு தடை விதிக்கிறீங்க? பொதுமக்களுக்கு தடை நம்ம விதிக்கவே முடியாது. அப்படி பார்த்தா இவர் கேட்கிற இதெல்லாம் பார்த்தா ரோடு கிளியரா இருக்கணும், யாரும் பக்கத்துல வரக்கூடாது, விமான நிலையத்துல ஆயுத மீறி பாதுகாப்பு வேணும், போயிட்டு வர வரைக்கும் எந்தவித தடையும் இல்லாம போயிட்டு வரணும், அங்க போனா ஒரு வழி என்ட்ரன்ஸ் தான் இருக்கணும், வேற எங்கேயும் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் வரவே கூடாது. இதெல்லாம் பார்த்தா இவர் கேட்கறது, இவர் இன்னைக்கு போறாரோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒன் டே லாக்டவுன் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுதான் இவர் இவ்வளவு கண்டிஷன்ஸ் மூலமா கேட்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, தொண்டர்கள் பொதுமக்கள்னு சொல்ல முடியாது. பொதுமக்கள் எல்லாருமே வரப்போறது கிடையாது. மேக்ஸிமம் நீங்க ஒரு இடத்துக்கு ஒருத்தர் இறந்திருக்காங்க. அதுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்ல போறீங்க. இல்ல ஏதோ ஒரு நிவாரணம் குடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு பொதுமக்களை விட உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் அதிகமா வருவாங்க. பொதுமக்களை விட தொண்டர்கள் தான் அதிகமாக வரப்போறாங்க. அப்ப அவங்கள நீ பக்கத்துல வரவிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி அப்படிங்கிறது தெரியல. அப்படியே வந்தாலும் அவங்க மேல லத்தி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது சுருக்கமான சில விஷயங்களை தான் சொன்னேன். இது பெரிய லிஸ்டே இருக்கு. என்ன போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இவர் பேசுறதை கேட்கும்போது. விமான நிலையத்தில் பாதுகாப்பு எதுக்கு கேக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விமான நிலையத்தில் யாராவது இவங்களை அடிச்சு இடிச்சு எதுவும் பண்ணிட போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்குமே அவர் போன இடத்துல எல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய அசம்பாவிதம் விமான நிலையத்தில் நடக்கல. ஏன்னா விமான நிலையத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு விஐபி என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த வழியா தான் போக போறாங்க, வர போறாங்க. தனி விமானத்துலதான் போக போறாங்க. சோ எந்த விதத்திலயுமே பொதுமக்களோட சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா வெஹிக்கிளுமே இவங்களுக்கு தனி வெஹிக்கிள் தான் வச்சிருக்க போறாங்க. ஆல்ரெடி ஏர்போர்ட்ல நிறைய பாதுகாப்பு விஷயங்கள்லாம் பலமா தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு விஐபி என்ட்ரன்ஸ்ல வரவங்களை யாரும் போய் அவ்வளவு சீக்கிரம் அப்ரோச் பண்ணிட முடியாது. சோ அதை தாண்டி ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேக்குறாருன்னா, எதுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு? அங்க இருக்கிறவங்க யாராவது உங்களை ஏதாவது தாக்குதல் நடத்த போறாங்களா உங்க மேல? இல்ல யாராவது உங்க மேல துப்பாக்கி சுடுதல் நடத்த போறாங்களா? இல்ல வேற எதுவும் தீவிரவாதிகள் மாதிரி யாருன்னா வர போறாங்களா உங்களை தாக்குதல் பண்றதுக்கு? இல்ல பொதுமக்களே தீவிரவாதிகள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு அதுவும் விமான நிலையத்துல கேக்குறீங்க அப்படிங்கிறது புரியவே இல்ல. அதை தாண்டி ரோட்ல எங்கேயுமே நிக்காம போயிட்டு வர மாதிரி ஒரு கிளியர் ரோடு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எங்கேயுமே நிக்காம எப்படி போவீங்க? அப்போ நீங்க போயிட்டு வர வரைக்கும் அங்க எந்த டிராபிக்குமே இருக்கக்கூடாது, பொதுமக்கள் யாருமே டிராவல் பண்ணவே கூடாது அப்படின்றீங்களா? இது என்ன என்ன விதமான ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. ஆல்ரெடி பெரிய அரசியல்வாதிகள் யாரு ரோட்ல வந்தாலும் நம்மள பிளாக் பண்ணிடுறாங்க. அவங்க போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் போக வேண்டியதா இருக்கு. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. அதாவது பதவியில இருக்கிறவங்கள சொல்றேன். பதவியில இருக்கிறவங்க வரும்போது அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இப்போ நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் வரும்போது ரோடெல்லாம் பிளாக் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி நாளைக்கு பொதுமக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்ல, இவங்க எந்த இடத்துக்கு போறாங்களோ அதை சுத்தி 1 கிலோமீட்டர் அல்ல 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாருமே இருக்கக்கூடாதான். என்ன எல்லாரையும் கிளியர் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவுக்கு எப்படி கிளியர் பண்ண முடியும்?
இது வந்து என்ன சொல்றது, பிரதமர் கூட இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்க மாட்டாரு. அவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புள்ள ஒரு மனிதர் நம்ம நாட்டுல யாரு அப்படின்னு கேட்டா பிரதமரை தான் சொல்லுவோம் நம்ம. அதையும் தாண்டி நிறைய பேர் பாதுகாப்புலாம் கேட்கறாங்க, குடுக்குறாங்க, எமர்ஜென்சிக்கு குடுக்குறாங்க, வைக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. இருந்தா கூட பிரதமர் கூட வந்துட்டு நான் வந்தேன்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவர் வந்து கேட்டது கிடையாது. எந்த பிரதமரும் கேட்டது கிடையாது. நான் மோடி அவர்களை மட்டும் சொல்லல. இது வரைக்கும் இருந்து எந்த பிரதமரோ, எந்த ஜனாதிபதியோ, எந்த சிஎம்ஓ, எந்த பிஎம்ஓ யாருமே வந்துட்டு மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியில இருக்கிறவங்க யாருமே கேட்காத விஷயம். நான் வரும்போது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. எங்கதான் ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிப்பாங்களோ தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு போறாங்களோ அங்க வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கணும். அதுல நான் மட்டும் தான் போகணும். வேற யாரும் வரக்கூடாது. பக்கத்துலயே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சரி ஓகே. நீங்க எங்க போறீங்க அங்க ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்க விருப்பம். ஏன்னா எங்க வந்து நீங்க இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்கறது எங்க அரேஞ்ச் பண்ண போறீங்கன்னு எதுவும் சொல்லல. வீட்டுக்கு போய் நிவாரணம் கொடுக்க போறீங்களா? இல்ல எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அங்க நிவாரணம் கொடுக்க போறீங்களா? அப்படிங்கறதெல்லாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்குள்ள வந்து எங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஒண்ணுதான் வேணும் அப்படின்ட்டாங்க. சோ இது வந்து அந்த ஊருக்கு போற என்ட்ரன்ஸே ஒண்ணுதான் இருக்கணுமா? இல்ல இவங்க வந்து எங்கேயாவது வீட்டுக்கு போறாங்க, இல்ல ஏதாவது ஒரு பொது இடத்துல வச்சு குடுக்குறாங்க, அங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஒண்ணா இருக்கணுமா? அப்படிங்கிறது தெரியல. குழப்பமாவே இருக்குயா இவங்க பேசுறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியாக்களும் பொதுமக்களும் பக்கத்துல வரக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாராவது பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான். நான்லாம் ஆயுத ஏந்திய போலீஸை பாதுகாப்பு வச்சிருக்கேன். டம்மால் டும்மி சுத்தி சுட்டு 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 துப்பாக்கி வச்சு டும் டும் சுட்டுவேன். அந்த மாதிரி வந்துட்டு பொதுமக்கள் யாருமே பக்கத்துல வரக்கூடாதுன்னா இதெல்லாம் என்ன கண்டிஷன்? இதுக்கு மேல வந்துட்டு யாராவது பக்கத்துல வர முயற்சி பண்ணா லத்தி சார்ஜ் வேற பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரெக்வஸ்டா கேட்டிருக்காங்க. யாராவது இந்த மாதிரி அத்துமீறி நடந்தால் லத்தி சார்ஜ் பண்ணி என்னை பாதுகாப்பாக எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிறதா இவருடைய கோரிக்கையா இருக்கிறது. அதாவது உங்களை நம்பி வந்தவங்க யாரும் வீட்டுக்கு உருப்படியா போல நிறைய பேர் மேலே போயிட்டாங்க. இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இவங்க பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமா? இதுதான் வந்து ஓவராலா வந்து அவங்க கண்டிஷன் போட்டிருக்கிறதுக்கு மீனிங் வந்து அதுதான். நான் வந்து வருவேன் போவேன் என்ன பாதுகாப்பா கூட்டுட்டு வாங்க, பாதுகாப்பா கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுருங்க, எங்க அப்பா அம்மா திட்டுவாங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இவர் கேக்குறது வந்து பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாருமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டது கிடையாதுங்க. யாருமே வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு போகும்போது எனக்கு அந்த பாதுகாப்பு கொடு, இந்த பாதுகாப்பு கொடு, அப்படி வை இப்படி வை, பொதுமக்கள் பக்கத்துல வரக்கூடாது, நீ லத்தி சார்ஜ் பண்ணு, இதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? வர்றதுல முக்கால்வாசி பேர் உங்களுடைய கட்சியோட தொண்டர்கள். உங்க கட்சி தொண்டர்கள் மேல நீங்க லத்தி சார்ஜ் பண்ண சொல்லி எப்படி கேட்பீங்க? நீங்க ஒரு தலைவன் பொறுப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது சிஎம்ஆ வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது என் பக்கத்துலயே ஆட்கள்லாம் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எப்படி பேசுவீங்க நீங்க? உங்களை நம்பி எப்படி நாளைக்கு ஓட்டு போடுவாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் இவர் போட்டிருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பாப்போம் இன்னும் என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல டிவி கே கட்சியில. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.